ஃப்ரெண்ட்வுட் சிறியர்களுக்கு வணக்கம். எடப்பாடி தொகுதியில எங்க வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட காசு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, கருப்பு ஆடு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமி மேல அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு அதிமுக தரப்புல இருந்து இன்னும் பதிலடி கொடுக்கல. சோ இது இப்படியாதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சைலண்டா ஒரு அண்டர் டீலிங் நடந்திருக்கு, அதை யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி மேல கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதியில எடப்பாடி பழனிசாமி டைரக்டா தாவேக்காவை எதிர்த்து களம் காணாம பாமகவுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்திருக்கு. இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. விஜய ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாமகவுக்கு அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா பெரம்பூர் தொகுதியில பாமகவினுடைய வாக்கு வங்கி கணிசமா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குதுங்க. சோ இதனால எடப்பாடி பழனிசாமி விஜய ஜெயிக்க வைக்கிறதுக்கு டைரக்டா அந்த இடத்துல அதிமுகவை நிப்பாட்டாம பாமகவை நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமியை டைரக்டா களத்துல சந்திக்காம வேட்பாளர்களை இப்படி என்ன பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல தாவேக்காவே இதை வந்து என்ன பண்ணிருக்கு, செட் பண்ணிருக்கு. வேட்பாளரை அந்த வேட்பு மனுவை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு இவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. ஏன் அப்படின்னா எடப்பாடி தொகுதியில பழனிசாமி எதிர்த்து தாவேக்கா நிப்பாட்டுனா அது வாக்கு பிரியும். ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை யார் வாக்கு குறி வச்சு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வாக்கு வச்சுதான் குறி வச்சு வராங்க. சோ அதனால தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படின்னு தொடர்ச்சியா அதிமுக தலைவர்களை தூக்கி கொண்டாடுறாரு விஜய் அவர்கள். சோ இந்த எடப்பாடி தொகுதியில பழனிசாமியை டைரக்டா தாவேக்கா ஹேண்டில் பண்ணிச்சுன்னா வாக்கு இங்க பிரிக்கப்படும். இது யாருக்கு சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாத்தியமாகும். திமுக ஒருவேளை எடப்பாடி தொகுதியில பழனிசாமி தோக்கடிச்சா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்குள்ள வரவே முடியாது, எதிர்கட்சி தலைவராகவும் வர முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது. சோ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தாவேக்கா அவங்களாவே ஆள் செட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேட்புமனு ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு அவங்களே ஆள் செட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. சோ இவங்களுக்குள்ள சில அண்டர் டீலிங் இருக்கு. பெரம்பூர் தொகுதியில எப்படி அதிமுக விஜய்க்காக விட்டு கொடுத்ததோ எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்காக தாவேக்கா விட்டு கொடுத்துச்சு அப்படின்னு பேசப்படுது. இருந்தாலும் நீங்க எந்த சைலண்டா அண்டர் டீலிங் போட்டுக்கோங்க, எப்படி வேணா பிளான் போட்டுக்கோங்க, ஆனா களத்துல நாங்க தான், எடப்பாடி தொகுதியிலே திமுக தான், பெரம்பூர் தொகுதியில திமுக தான் அப்படின்னு திமுகவின் கை ஓங்குறத இங்க நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி தொகுதியில பழனிசாமி ஜெயிப்பாரா தோப்பாரா, பெரம்பூர் தொகுதியில விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்ற பொறுத்து தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.